வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. ஜானு வந்து ஃபோனை எடுத்து படிச்சிடுறாங்க. தமிழுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு. அப்பன்னு பார்த்து தான் தேன்மொழி, அக்கா நம்ம தேவையானதை ஏற்பாடு பண்ண சொன்னேனே, ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஓ, தமிழுக்கு பணம் தேவைப்படுதா, நம்மக்கிட்ட ஏன் கேட்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழ்கிட்ட இன்டைரக்டாக வந்து கேட்குறாங்க, உனக்கு எதுவும் தேவைகள் இருக்கான்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானுமா, நான் இருந்தால் உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இப்படி இருக்கா, நமக்கு தான் தமிழை பற்றி தெரியல, பிரகாஷுக்காவது தெரியுதா, இல்லாட்டி சிபிக்காவது தெரியுதான்னு சொல்லி பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிபியை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க நம்ம ஜெகதாம்பாலம்மா. சிபி எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி சோபாவில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப, ஜானுமா எதுவும் முக்கியமான வேலை இருக்கா, நீங்களே என் ரூம் தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தமிழ் கொஞ்ச நாளாக வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கா, தெரியுதா இல்லையா, நேத்திலேருந்து சரியில்லை அப்படின்னு நம்ம சிபியும் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, அவள் எதையோ நினச்சி கவலையில் இருக்கான்னு தெரியுது, ஆனால் என்ன ஏதுன்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறா. என்ன சிபி, அவளோட தேவைகளை என்ன ஏதுன்னு பார்த்து நீ சரி செஞ்சு தரமாட்டியா? ஜானு எனக்கு ஒன்றும் புரியல, யாராவது ஏதாவது சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அது மற்றவங்களுக்கு ஓகேப்பா, ஆனால் அவள் உன்னோட பொண்டாட்டி இல்லை, பார்த்துக்கப்பா, நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடந்துக்கணும், அதை விட அவளுக்கு தேவைகளை எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும், கஷ்டங்கள் துன்பங்கள்னு ஏகப்பட்டது இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும். அவள் எந்த வேலையும் உருப்படியாக வந்து செய்ய மாட்டேங்கிறா, அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்ச அளவு கூட நீ கண்டுபிடிக்கலையேப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து வராங்க. அப்போனா சிபி ரொம்ப வந்து ஒத்துமையாக வந்து இல்லைன்னு இதுலேருந்தே வந்து தெரியுது, தமிழை ஃபுல்லாக கண்டுக்காம தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோபாவில் வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பாலம்மா, அவளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம வீட்டிலையே வந்து எடுத்துக்கலாம், ஆனால் அவள் ஏன் என்கிட்டையும் வந்து கேட்க மாட்டேங்கிறா, ஒருவேளை நான் என்ன நினைப்போன்னு யோசிக்கிறாளா, நான் எதுக்காக எவ்வளோ சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தானேயா, அப்படி இருக்கும்போது உரிமையாக வந்து எடுத்துக்க வேண்டியதானே, தமிழ் நீ செலவு செஞ்சனா நான் என்ன கணக்காக உங்ககிட்ட கேட்க போகிறேன், என்ன பண்ணலாம், தமிழுக்கு அந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி, அதுதான் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற பொறுப்பை தமிழ்கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து யதார்த்தமாக வராங்க. மீனா வந்து யோசிக்கிறாங்க தமிழை பார்த்து, என்ன தமிழ், வந்ததுலேருந்து சரியே இல்லையே, எதையோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கியே, அப்படியெல்லாம் இல்லை அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தேவைகள்லாம் நிறையா இருக்குது, முதல்ல எனக்கு இவ்வளோ ரூபா வந்து தேவைப்படுது, நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு, எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கடுப்பாயிட்டாங்க நம்ம மீனா. ஏய், நான் உன்னோட மாமியார், என்கிட்டயே எதுக்கு என்னன்னு கேட்குறியா, இல்லை நீங்கள் கம்மியாக கேட்டிங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருப்பேன், ஆனால் அதிகமாக கேட்குறீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெகதாம்பாள் அம்மாக்கிட்டேயே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஏய், என்னை மதிக்க மாட்டியா அத்தை, என்கிட்ட வீட்டுக்கு செலவுக்கு கொஞ்சமாக தான் என்கிட்ட இருக்குது, ஒரு 20,000 கிட்ட வந்து இருக்குது, அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டதை நான் என்கிட்ட ஒன்றும் சாவியெல்லாம் கிடையாது எடுத்து கொடுக்கறதுக்கு, நீங்கள் அத்தைக்கிட்ட தான் கேட்டு வாங்கிக்கணும், வர வர உனக்கு அதிகமாகவே போச்சு, சரி நான் அத்தைக்கிட்டேயே போய் கேட்டு வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஜெகதாம்பாள் அம்மா. பக்கத்தில் பிரகாஷும் வராங்க. என்னம்மா, மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத ரசித்து பார்க்குறீங்களா? ஆமாண்டா, தமிழ் இந்த வீட்டில் ரொம்ப வந்து பொறுப்பான புத்திசாலி பொண்ணாக நான் பார்த்துருக்கேன், ஆனால் அவளுக்குன்னு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஷேர் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறா, நம்மக்கிட்ட சொல்லி உரிமையாக எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆனால் அதுலேருந்து மருமக தள்ளியே நிற்கிறாடா, அதுதான்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையேம்மா. என்னடா நீயும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலையா? தமிழுக்கு ஏதாவதுன்னா கேட்க மாட்டாமா, நமக்கு ஏதாவதுன்னா ஓடி ஓடி வந்து செய்வா அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு நம்ம தாண்டா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சைலண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அம்மா, ரொம்ப நல்ல விஷயம்மா, வரவு செலவு கணக்கு எல்லாம் நம்ம தமிழ் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக வந்து பார்த்துப்பா, அப்பயாவது உனக்கு தேவையானதெல்லாம் நீயே எடுத்துப்பியா தமிழ் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. தமிழோட கஷ்டத்தை வந்து போக்க தான் இது மாதிரிலாம் நம்ம ஜெகதாம்பாள் முடிவெடுக்கிறாங்க. என் பேத்தின்னு நான் சும்மா கூப்பிடலாமா,
உண்மையிலேயே தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். எதுக்காகம்மா திடீர்னு இது மாதிரிலாம் முடிவெடுத்தீங்க? தமிழுக்கு எதுவும் தேவைகள் இருக்கான்னு பிரகாஷ் வந்து கேட்குறாங்க. பரவாயில்ல பிரகாஷ், இந்த அளவுக்கு யோசிக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நாங்கள் புரிஞ்சுக்கிற இடத்துல தாம்மா இருக்கோம். நீங்கள் அப்படி தானம்மா சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போதைக்கு தவறாக இருந்தாலும் சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் மீனாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை வந்து கேட்டுருங்கம்மா. ஏன்னா அவள் ரொம்ப வந்து கோச்சிப்பா. அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. நம்ம பிரகாஷ், பரவாயில்லப்பா பொண்டாட்டியும் விட்டு கொடுக்காம பேசுறிய. இது விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு இல்லைம்மா, அவள் இதை வச்சு சண்டை போடுவா. ஆல்ரெடி கீழே பார்த்தீங்களே எப்படி வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இதில் நமக்கு நடுவில் உங்களுக்கு அப்புறம் இருக்கிறது யார்? மீனா. மீனாவுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பொறுப்பை இறக்கி வைக்கணும்னா மீனா எனக்கு தான் கொடுக்கணும்னு இப்போ வர வர எல்லாத்துக்கும் தமிழ் கூட வந்து சண்டைக்குனே வந்து நிற்கிறா. அதனால் மீனாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை வந்து கேட்டுருங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, உன் பொண்டாட்டி இதுக்கெல்லாம் ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, இருந்தாலும் உங்கள் முடிவை சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அவள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அங்கேருந்து வந்து மீனா வராங்க. அத்தை, எனக்கு தேவையானது செலவுக்குன்னு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறப்ப, சரிம்மா வாங்கிக்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு 3 லட்சம் வேணும். சரி, எதுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன வெட்டி செலவாக வந்து பண்ண போகிறேன், சொன்னால் தான் தருவீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நீ எதுக்கோ வந்து செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி லாக்கர் சாவியை வந்து கொடுக்குறாங்க நம்ம மீனா கிட்ட. மீனா வந்து திறக்கிறாங்க. திறந்து பணத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பெருசாக வந்து அதை நினச்சி பூரிப்பும் ஆகலை. அவங்க தேவையை என் இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. அப்போன்னு பார்த்து மீனா பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாளே, இந்த சாவியை வந்து கொடுத்தோம், ஆனால் பணத்தை வந்து எடுத்தா பக்கத்தில் இருக்கிற டைரியில் எழுதி வைக்கணும், ஆனால் அவள் எழுதவே இல்லையே. சே, மீனா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து இருந்திருக்கலாம். பொறுப்பே இல்லாமல் யார் என்ன கேட்டாலும் இவ எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தானா திருப்பியும் அந்த பணம்லாம் பல மடங்கு பெருக தான் போகுது. நம்ம சம்பாரிச்சு அந்த அளவு வச்சுருக்கோம். இருப்பினும் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. சரின்னு சொல்லிட்டு தமிழை வந்து கூப்பிட்றாங்க. தமிழ், எனக்கு ஒரு 10,000 ரூபா பணம் வேணுமா, ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு கொடுக்கணும், லாக்கர்லேருந்து எடுமா அப்படின்னு சொல்லி சாவியை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பணத்தை வந்து எடுக்கிறாங்க 10,000 ரூபா. பார்ப்போம் தமிழ் வந்து என்ன மாதிரி முடிவு எடுக்கிறான்னு சொல்லி யோசிக்கும் போது, அந்த இடத்துல தமிழ் வந்து யாருக்குமா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பேருன்னு சொல்லிடுறாங்க. நேரம் டைம்லேருந்து எல்லாம் போட்டு 10,000 ரூபா பணம் எடுத்திருக்கேங்கிற மாதிரி அதில் எழுதி அப்படியே அந்த டைரி எடுத்து உள்ளே வந்து வச்சுட்டு பணத்தையும் வந்து எடுக்கிறாங்க. சரிம்மா, நான் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன், இதுக்கு மேலே என்ன வேணும்? சில பேருக்கு எவ்வளோ எடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் எடுத்தது செலவு பண்ணிட்டு சுத்தமாக வந்து எதுக்காக செலவு பண்ணணும்னு கூட தெரியாமல் யோசிப்பாங்க. ஆனால் தமிழ் எல்லா விஷயத்துலையும் கெட்டிக்காரத்தனமாக இருக்கா. இப்போ கூட தமிழ் என்கிட்ட கேட்கணுன்னு உனக்கு தோணவே இல்லை பாரேன். எவ்வளவோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்காக நான் யோசித்து தான் இது மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் இந்த வாட்டி போட்டி வச்சு தான் உன்னை நான் இதை தேர்வு எடுத்திருக்கேம்மா. நிச்சயம் நீ தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற நல்ல பொறுப்பாக இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்க போகிறேன். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு இருக்கிற இடத்துல தான் நான் கொடுக்க வேண்டிய கௌரவமும் இருக்கணும்னு சொல்லிட்டு